ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆங்குலரில் டைரக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைரக்டிவ்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இமேஜின் நீங்கள் உங்கள் வீட்டில் டிவி இருக்குது. அந்த டிவி சேனல் மாற்றணும்னா ரிமோட் தேவைப்படுது. ரிமோட் வச்சு நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த டிவி ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இப்போ டைரக்டிவ்ஸோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆங்குலர் that makes an HTML dynamically by changing its structure, appearance and then behavior. இதில் ஆங்குலரில் HTML வந்து டிவி கூட கம்பேர் பண்ணலாம். டைரக்டிவ்ஸ் வந்து ரிமோட். டைரக்டிவ்ஸ் வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அப்பியரன்ஸ் அண்ட் தென் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் இதில் டைரக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. காம்பனன்ட் டைரக்டிவ்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ் இருக்குது. காம்பனன்ட் டைரக்டிவ்ஸ்னால் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். காம்பனன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட் டேஷ்போர்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்டிவ் தான். காம்பனன்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் இருக்குது. என்ஜி ஜென்ரேட் காம்பனன்ட் அண்ட் தென் காம்பனன்ட் நேம் வச்சு நம்ம காம்பனன்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தி டாம் லேஅவுட் பை ஆடிங் ஆர் ரிமூவிங் எலமெண்ட். அதுதாங்க டெலீட் பண்ணலாம் இல்லைனா சம் ரிமூவ் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலாம். மோஸ்ட்லி இதில் 3 டைப்ஸ் இருக்குது. லைக் என்ஜி இஃப், என்ஜி ஃபார் அண்ட் தென் என்ஜி சுவிட்ச் இருக்குது. என்ஜி இஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஷோ பண்ணுறதுக்கோ ஹைட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க. என்ஜி ஃபார்னா ஒரு செட் ஆஃப் லூப் ஆர் ரிப்பீட் எலமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சுனா நம்ம சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேஸ்ட் அப்பான் தி கண்டிஷன். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இது ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், இஃப் எல்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் ஆங்குலரில் ஸ்ட்ரக்சர் டைரக்டிவில் 3 டைப்ஸ் இருக்குது. தென் ஆட்ரிபியூட் டைரக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்னாலே உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆட்ரிபியூட் டைரக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தி அப்பியரன்ஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி எலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஆட் ஆர் ரிமூவ் தி எலமெண்ட். ஒன்லி வந்து இது ஒரு HTML எலமெண்ட்டோட பிஹேவியர் அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் டூ டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் டைரக்டிவ்ஸ் இருக்குது. என்ஜி கிளாஸ் அண்ட் தென் என்ஜி ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்த்த 3 டைரக்டிவ் வச்சு எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் டைரக்டிவ்ஸ் இருக்குது. காம்பனன்ட் டைரக்டிவ்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் காம்பனன்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதனால் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜிஎஃப் என்னென்னு பார்ப்போம். என்ஜிஎஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அமேசான் பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணதும் உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் ஷோ ஆகுது. லாகின் பண்ணலாம் அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இதுதான் நான் ஆங்கரில் என்ஜிஎஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் டேஷ்போர்டில் ஃபங்க்ஷனு ஒரு வேரியபிள் செலக்ட் பண்ணுவோம். வேரியபிள் போடலாம். இஸ் லாக் இன் போடுவோம். இதுக்கு ட்ரூன்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். அண்ட் தென் HTML பேஜில் இதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கொடுப்போம்.
காம்போனன்ட்ல யூஸ் பண்ண வேரியபிள இங்க ngIfன்னு போட்டு நம்ம அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு மெசேஜ் குடுக்கலாம். வெல்கம் நியூ யூசர்ன்னு யூசர் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. காம்போனன்ட் வந்து HTML பேஜை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு எரர் வருது. இந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலன்னு வருது. காம்போனன்ட்ல போயிட்டு இங்க இம்போர்ட்ன்னு இருக்கு. இங்க இம்போர்ட்ல காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கா இங்க இம்போர்ட் ஆயிரும். சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ரன் ஆயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வெல்கம் நியூ யூசர்னு மெசேஜ் ஆயிடுச்சு. மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ திருப்பி இங்கே காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் லாக்இன் இருக்குது. இது லாகின் பண்ணதுனால தான் நமக்கு அந்த வெல்கம் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. சப்போஸ் இந்த மெசேஜ் நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் இந்த மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி எல்லா லாகின் பேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க.